வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாக்லேட் தான் பண்ண போகிறோம். ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் சாக்லேட். இதில் எல்லாமே 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதற்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தியான கூட எடுத்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கணுன்றவங்க டேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் டேட்ஸ் வந்து நான் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் 100 கிராம் வந்து பாதாம் இருக்குது, 100 கிராம் வந்து கேஷ்யூ இருக்குது, 100 கிராம் வந்து ஜாக்ஃப்ரூட்டோட சீட்ஸ். இது வந்து நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு மெலிசாக நான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், வேக வச்சுட்டு. இது 3 இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டு, கொஞ்சம் நெய் போதும், கொஞ்சம் நெய் விட்டு நம்ம வந்து இது நல்லா வதக்க போகிறோம். இது வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டேன். இது வந்து நம்ம இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸ்லோவில் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இதில் வந்து டேட்ஸும் போட்டு நல்லா கலரியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்ம வந்து இதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் நல்லா விரித்து போட்டுடுறேன். இப்போ வந்து டார்க் சாக்லேட்டை வந்து நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அடியில் வந்து ஒரு தட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி சூடாகி கொதிக்குது. இப்போ வந்து இது மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அதில் ஊற்றிடலாம். இது நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இதில் நான் வந்து 2 ஸ்பூன் ஒலிவ் ஆயில் நான் இதில் ஊற்றிருந்தேன். இப்போ இது வந்து ஸ்டீம்லேயே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இது மேலே நம்ம ஊற்றி செட் பண்ண வைக்கலாம். இப்போ இது வந்து நல்லா செட் பண்ணிடலாம். இப்போ சூடாகவே செட் பண்ணாதான். பட்டர் பேப்பர் அடியில் போட்டிருக்கேன். செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் நம்ம வச்சிடலாம். நம்ம வந்து எல்லா நட்ஸும் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு என்னெல்லாம் நட்ஸ் பிடிக்குமோ நம்ம போட்டுக்கலாம். சாக்லேட்டோடு சேர்ந்து இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. வெளியேருந்து ஒரு பொருள் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து இப்படி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.